In Word 2010ல 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஸோ இதன் மூலம் நீங்கள் லிஸ்டட் டாக்குமெண்ட்டை கிரியேட் செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புல்லட்டட் லிஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர்ட் லிஸ்ட், தேர்ட் ஒன் மல்டி லெவல் லிஸ்ட். ஸோ இந்த 3 லிஸ்ட்டையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் புல்லட்டட் லிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வேர்ட்ஸை நீங்கள் வந்து பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்கள் புல்லட்டட் லிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதான் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் லிஸ்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த நம்பர் லிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் டைரக்ஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி நம்பர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது மேஜர் பாயிண்ட்டும் இருக்கும் அண்ட் மைனர் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த கமாண்ட் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் பேராகிராஃப் குரூப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புல்லட்டட் லிஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் நம்பர் லிஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் மல்டி லெவல் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புல்லட்டட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு நான் அதில் உள்ள கண்டென்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஆப்ஷன்ஸில் ஸோ டிஃபால்ட் புல்லட்டட் வேணும்னா ஜஸ்ட் நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணேன்னா டிஃபால்ட் ரவுண்ட் புல்லட் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சேன்னா திரும்ப நான் அதே பட்டனை கிளிக் பண்ணேன்னா புல்லட்டட் வந்து டிசேபிள் ஆகிடுது. ஸோ அதை தவிர்த்து நான் அனதர் ஸ்டைலில் புல்லட் சூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ ஜஸ்ட் நான் இப்போ டிக் மார்க் எனேபிள் பண்ணியிருக்கேன். இதில் புல்லட்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜஸ்ட் கஸ்டம் புல்லட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ இதற்கு கீழே டிஃபைன் நியூ புல்லட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே சிம்பிள், பிக்சர் அண்ட் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிக்சரை நீங்கள் புல்லட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி. அண்ட் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண புல்லட்ஸில் கலர்ஸை டிசைன் பண்ணவோ அல்லது அந்த புல்லட்டை நீங்கள் போல்ட் பண்ணவோ ஸோ இந்த லிஸ்ட் மூலமாக பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் லிஸ்ட். ஸோ நீங்கள் இந்த புல்லட் லிஸ்ட்டில் இல்லாத சிம்பிள்ஸை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணியும் நீங்கள் புல்லட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்கொயர் புல்லட்டை நான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். ஸ்கொயர் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது ஓகே கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு புல்லட்டடாக. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண பிறகு பர்டிகுலர் ஐட்டத்தை வெரிஃபை பண்ணும்போது நான் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இப்போ கஸ்டம் புல்லட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சம் ஸ்பெஷல் திங்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ உள்ளே போயிட்டேன். ஸோ ஃபாண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இந்த புல்லட் லிஸ்ட் நான் ரெட் கலராக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போது கஸ்டம் புல்லட் நான் க்ரியேட் பண்ண முடிஞ்சது என்னால். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட். இதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இங்கே நம்பர் கமெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா டிஃபால்ட் நம்பர்ஸ் பிளேஸ் ஆகும் 1 2 3 and 4. அண்ட் இல்லை நான் இதில் அனதர் மெத்தட் சூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதில் நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் அல்லது நான் ரோமன் லெட்டர் கூட சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் டிசேபிள் பண்ண நினச்சேன்னா ஒன்ஸ் இந்த பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னே டிசேபிள் ஆகிடுது. நான் ஒன்ஸ் திரும்ப எனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். அதாவது ஸோ மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதற்குள்ளார சப் பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதை கண்டென்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மல்டி லெவல் லிஸ்ட் கமெண்ட்ஸை நான் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் மேஜர் அண்ட் மைனர் திங்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற ஸ்டைல் செட்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் பற்றி செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர் தான் பிளேஸ் ஆகிருக்கு 1 2 3 and 4 and 6. ஸோ நான் இப்போ வந்து மேஜர் பாயிண்ட்டும் அதற்குள்ளார சப் பாயிண்ட்டும் நான் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஒன்ஸ் என்ன பண்ணுறேன், இங்கே செகண்ட் பாயிண்டில் கர்சரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த மேஜர் பாயிண்ட். ஸோ அதற்குள்ளார அதனோட சப் பாயிண்ட் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் திரும்ப இங்கே செகண்ட் பாயிண்டில் வச்சுட்டு ஒன்ஸ் டேப் ப்ரெஸ் பண்ணோன்னே இதுவும் சப் பாயிண்ட்குள்ளார ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் தேர்ட்ஸில் வச்சு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபோர்த் வச்சு டேப். ஸோ பார்த்தீங்கன்னா என்னால் மேஜர் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ண முடிஞ்சது, அதற்குள்ளார சப் பாயிண்ட்ஸும் நான் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மல்டி லெவல் லிஸ்ட் ஏறமார்க்கு நான் ப்ரெஸ் பண்ணி நான் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் டிசேபிள் ஆகிடுச்சு. பட் இந்த டேப்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணது இங்கே அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம பேக் ஸ்பேஸ் ஆகிட்டு இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது இது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டில் புல்லட்டட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை நம்ம பார்த்தோம். இல்லை நீங்கள் ஒரு நியூவாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதை
நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அவனோட சைஸ் 100% கொண்டு வந்துடுறேன். ஸோ நியூ டாக்குமெண்ட்டில் எப்படி புல்லட்டட் லிஸ்ட் நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் தென் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆஸ்ட்ரிக்ஸ் புல்லட்டட் லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் எனேபிள்ட் ஆகிருக்கனால ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். மில்க், தென் என்டர், தென் பிரெட், தென் என்டர், தென் ஆப்பிள். ஸோ நான் இப்போ புல்லட்டட் லிஸ்ட் இதோட என் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் திரும்ப ஒரு டைம் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா நான் நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்துட முடிஞ்சுது. ஸோ நான் அதற்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுல் ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்பர் லிஸ்ட் எனேபிள்ட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் டைப் பண்ணுறேன் ட்ரைவ் நார்த் அண்ட் ஜஸ்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 ஆட்டோமேட்டிக்கலாகவே க்ரியேட் ஆகுது. ஸோ நான் இப்போது 1 and 2க்கு நடுவில் ஒரு லைன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ள நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாகவே ரீநம்பர்ட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ வந்து ஸோ இதில் திரும்ப என்டர். ஸோ இப்போது 1 and 2, 3 இருக்குது. ஸோ நான் இப்போது செகண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வேர்ட்ஸை டெலீட் பண்ணுறேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக திரும்ப நம்பர் ரீநம்பர் ஆகிடுது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சம் டெக்ஸ்ட் இன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப கண்டினியூ நம்பரிங் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலோ அல்லது ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்லேருந்து பண்ண முடியும். ஸோ நான் இப்போ கண்டினியூவாக க்ரியேட் பண்ணுறேன். 3 and full stop and space bar and tries out இப்போ சென்டர் ஸ்டாப். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கண்டினியூவாகவே நம்பரை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இல்லை நான் வந்து ஸோ கண்டினியூ பேட்டர்ன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் வித் 1லே பண்ணணும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்டட் 1 செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் டெக்ஸ்ட்டுக்கு அர்த்தம் நம்பர் ஸ்டார்ட் வித் 1லேருந்தே இருக்குது. ஸோ இல்லை நான் திரும்ப வந்து கண்டினியூ நம்பரிங்கில் வேணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டினியூவாகவே நம்பர் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு கீழே சம் டெக்ஸ்ட் இன் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ அதுக்கு கீழே மல்டி லெவல் லிஸ்ட் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 ஃபுல் ஸ்டாப் ஸ்பேஸ் பார். ஸோ அது கீழே நான் இப்போ என்டர் பண்ணியிருக்கேன். செகண்ட் நம்பர் பிளேஸாக இருக்குது. நான் இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே லோயர் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ இங்கே மைனர் பாயிண்ட் க்ரியேட் பண்ண முடியும். டைப் பண்ணுறேன் பாஸ் தென் கெட் கேஷ். ஸோ நான் இப்போ வந்து திரும்ப என்டர் பண்ணேன்னா ஸோ அந்த லோயர் நம்பர் அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் அதுக்கு வந்து டபுள் டைம் என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ நான் இதற்கு கீழே நான் திரும்பவும் ஒரு மேஜர் பாயிண்ட் டைப் பண்ண முடியும். ஸோ அதற்கு கீழே நான் மைனர் பாயிண்ட்டு டைப் பண்ண முடியும். இந்த மெத்தட்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி புல்லட்டட் லிஸ்ட் அண்ட் நம்பர் லிஸ்ட் அண்டு மல்டி லெவல் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்றதை செய்ய முடியும். அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் இன் மிட் பாயிண்ட்லேயோ அல்லது சம் அதர் பிளேசஸ்லேயோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை நீங்கள் க்ரியேட் செய்யலாம்.